அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உச்சிட்ட கணபதியின் வாய்க்கட்டு மந்திரம் யந்திரம். இதுவும் ஒரு திராவிட முறைதான். வாய்க்கட்டு என்பது இதை நீங்கள் கொண்டு சபையை கட்டலாம். நீங்கள் ஒரு சபைக்கு போயிருக்கும் பொழுது அங்கு எல்லோரும் உங்களை எதிர்த்தால் அவ்விடத்தில் நீங்கள் இம்மந்திரத்தை பிரயோகம் செய்யலாம். மற்றது நீங்கள் தனி ஒருவரின் உங்களை எதிர்க்கும் போது அவரின் நாவை அடக்கலாம். அதுபோல உங்கள் வீடுகளில் உங்கள் சொல் கேட்காமல் உங்கள் கணவனோ மனைவியோ சகோதரங்களோ இருந்தால் அவர்களையும் அடக்கலாம். எதிரிகள் வரும்போது அவரை நோக்கி இதை சொன்னாலும் அடங்கும். இதை நீங்கள் திருநூறு அல்லது சந்தனம் தான் பிரதானம். திருநூறு அல்லது சந்தனத்தில் நீங்கள் ஜெபித்து பூசிக்கொண்டு போனாலும் அதிகாரிகள் உங்களை பார்த்து நாவடங்கி நிற்பார்கள். அனுபவத்தில் கண்ட உண்மை. நல்ல ஒரு பிரயோகம். நீங்களும் செய்து பார்க்கலாம். மந்திரம் கற்க நினைப்பவர்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள். அதில் உங்களை நான் தெரிவு செய்து மாதம் 4 பேர் அல்லது 3 பேருக்குத்தான் படிப்பிக்கலாம். மிகுதியானவர்களுக்கு அடுத்த மாதம் என்று தொடர்ச்சியாக பாடம் நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் முன்பதிவை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கற்பிக்க முடியாது. தனித்தனியாக தனித்தனி நேரங்களில் படிப்பிப்பதால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் முன்பதிவை செய்து கொள்வது தான் சிறந்தது. இன்னும் இனி வரப்போகும் சில மந்திர முறைகளிலே கொஞ்சம் பாரதூரமான மந்திரங்களாக இருக்கின்ற மந்திரங்களில் நான் மந்திரங்களையும் யந்திரங்களையும் அது எவ்வாறு செயற்படும் என்ற விவரங்களை உங்களுக்கு கூறுவேனே தவிர அதை எவ்வாறு பிரயோகிப்பது என்பதை தவிர்த்து கொள்ள போகிறேன். ஏனென்றால் அதை துஷ்பிரயோகம் செய்வதால் தவறாக பயன்படுத்துவதாக எனக்கு தகவல் வந்துள்ளது. நீங்கள் இந்த உச்சிஷ்ட கணபதி பிரயோகத்தை நன்மைக்கு பயன்படுத்துங்கள். அதர்மத்துக்கு எதிராக பயன்படுத்துங்கள். நாங்கள் இனி மந்திர பிரயோகத்தை பார்ப்போம். மந்திரம் ஓம் ஆம் நா கணபதி வாவா, உக்கிர கணபதி வாவா, உச்சிஷ்ட கணபதி வாவா, இரியும் சிரியும் கிரியும் சங்காரா ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் ரீயும் ஸ்ரீயும் சம் மிரியும் கிரியும் குறியும் ஐயும் பொய்யும் சொட்டை பசாசு உக்கிர விக்னேஸ்வரா, பட்டு பட்டு சத்துருக்களின் நாவை வெட்டு வெட்டு கட்டு கட்டு எதிர்த்தவர் நாவை அடக்கு கட்டு கட்டு சிவாகா. இதுதான் மந்திரம். இங்கு நீங்கள் சத்துருக்கள் என்று வருமிடத்தில் நீங்கள் இன்னான் மகன் இன்னான் நாவை என்று நீங்கள் எழுதிக் கொள்ளலாம் அல்லது உச்சரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சத்துருக்கள் நாவை என்னும் இடத்தில் தான் நீங்கள் அதை எதுவென்றாலும் செய்து கொள்ள வேண்டும். ஒரு சபைக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் விக்னேஸ்வரா பட்டு பட்டு என்னை கண்ட இச்சபையில் இருக்கும் அனைவரின் நாக்கையும் வெட்டு வெட்டு கட்டு கட்டு எதிர்த்தவர் நாவை அடக்கு கட்டு கட்டு சிவாகா என்று உச்சரிக்கலாம். அதுபோல நீங்கள் செல்லும் பொழுது சத்துருக்கள் அல்லது உங்களை எதிர்த்து வந்தால் இம்மந்திரத்தை கொண்டு பட்டு பட்டு அவை முழுமையாக சொல்ல ஓமாம் என்று தொடங்கி சத்துருக்கள் நாவை என்று வரும் இடத்தில் என் முன்னே எதிர்த்து நிற்கும் சத்துருக்களின் நாவை அல்லது சத்ருவின் நாவை அல்லது எதிர்த்து நிற்பவரின் நாவை வெட்டு வெட்டு கட்டு கட்டு எதிர்த்தவர் நாவை அல்லது எதிர்த்து நின்றவன் நாவை அடக்கு கட்டு கட்டு என்று ஜபிக்கலாம். இதுபோல மனைவிக்கு செய்யும் பொழுது
கொஞ்சம் இலகுவாக பார்த்து செய்ய வேண்டும். பட்டு பட்டு என் என்னை எதிர்த்து வரும் என் மனைவியான இன்னாள் மகள் இன்னாளின் நாவை அடக்கு கட்டு கட்டு சிவாகா என்று கூட நீங்க வச்சிடலாம். வெட்டு வெட்டு கட்டு கட்டு என்றெல்லாம் உச்சரிக்க தேவை. நான் வழங்கி என் சொல் கேட்டு நிற்கவே சிவாகா என்று கூட சொல்லலாம். முக்கியமாக உக்கிர விக்னேஸ்வரா பட்டு பட்டு மிச்சமெல்லாம் நீங்கள் கீழ்வரும் விடயங்களை ஓரளவு நீங்கள் மாற்றி கூட உச்சரிக்கலாம். கவனமாக செய்ய வேண்டும். இது நீங்கள் தேய்பிறை புதன்கிழமை ஆரம்பிக்க வேண்டும். காலை மாலை இரு நேரமும் செய்யலாம். இது உங்களுக்கு முதலில் நீங்கள் ஒரு 1800 சித்தி செய்து கொண்டாலும் சரி, அல்லது 16,000 சித்தி செய்து கொண்டால் நல்லது. மிக்க நல்லது என்றால் 30,000 தான். நீங்கள் ஒரு நாளுக்கு 108 படி 10 நாள் செய்யுங்கள். செய்து முதல் நீங்கள் 1008 முடித்ததுக்கு பிறகு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இம்மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு வாருங்கள். முதல் சொன்னபடி நீங்கள் முன் வீடியோக்களில் சொன்னபடி நீங்கள் குருவாங்க பூசை முடித்து, குரு பூசை முடித்து, விக்னேஸ்வர பூசை முடித்து, சங்கல்பம் செய்து இம்மந்திரத்தை சாவநிவர்த்தி செய்து கொண்டு யந்திரத்தையும் சாவநிவர்த்தி மந்திர சாவநிவர்த்தி செய்யும் பொழுதே அதோடு சேர்த்து யந்திரத்தையும் சாவநிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். சாவநிவர்த்தி செய்து அதன் பிறகு நீங்கள் உச்சிட்ட கணபதிக்கு பூசை வைக்க வேண்டும். பூசை பொருட்களாக 9 வெற்றிலை, 3 பாக்கு, பழம் 3, மஞ்சள் திவலை அதாவது மஞ்சள் அரைத்து உருண்டை 3, இளநீர் 3, முற்றிய கரும்பு கணுவோடு சேர்த்தது 3 துண்டு வைக்க வேண்டும். மோதகம் 3 வைக்க வேண்டும். பொறி, அவல், அவித்த கடலை, அரக்கு கல்லரக்காக கட்டியாக இருக்க வேண்டும். பசும்பால் விட்ட பொங்கல், எலும்பிச்சம்பழம் வைக்க வேண்டும். வெள்ளைப்பூ, சிவத்த அரளிப்பூ, வெள்ளை அரளிப்பூ, சிவத்த அரளிப்பூ வைக்க வேண்டும். கற்பூரம், சாம்பிராணி வைத்து நீங்கள் செய்ய வேண்டும். காலை மாலை இருவேளையும் நீங்கள் இதை செய்யலாம். 16 நாட்களும் செய்யலாம், 10 நாட்களும் செய்யலாம். உங்களை பொறுத்து, உங்கள் வேகத்தை பொறுத்து நீங்கள் செய்யலாம். பிரயோகத்திற்கு நீங்கள் செய்யும் பொழுது யந்திரத்தை சந்தனத்தில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். எழுதி இளநீர் கட்டாயம் நீங்கள் தவறாது வைக்க வேண்டும். இதை ஒரு சந்தன பலகையில் எழுதி நீங்கள் எதிரிகளின் பெயரை எல்லாம் குறித்து நீங்கள் எதிரிகள் வரும் இடத்தில் சத்துருக்கள் வரும் இடத்தில் வைத்து அவர்கள் நாவடங்கி போவார்கள். உங்களுக்கு தொடர்ந்து சில சத்துருக்கள் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை தந்து கொண்டிருந்தால் இதை சந்தன பலகையில் எழுதி உச்சரித்து அவர்களின் வீட்டில் புதைத்து விட்டால், அவர் கடக்கும் இடங்களில் புதைத்து விட்டால், அல்லது அவர் வாசலில் புதைத்து விட்டாலோ அவர்கள் நாவடங்கி விடுவார்கள். இதை நீங்கள் இந்த மந்திரத்தை யந்திரத்தோடு சேர்த்து இந்த மந்திரத்தை எழுதி ஒரு கருப்பட்டியில் எழுதி நீங்கள் நன்றாக பூசை வைத்து உச்சரித்து 1008 கொடுக்க வேண்டும். கொடுத்ததுக்கு பிறகு அதை அவர்கள் கிணற்றில் போட்டு விட்டால் அதை அந்த நீரை குடிக்கும் அனைவரும் உங்களுக்கு நாவடங்கி நடப்பார்கள். இதை சந்தனத்தில் ஜெபித்து இந்த யந்திரத்தை சந்தனத்தில் கீறி சந்தனத்தில் கூறு கொடுத்து ஜெபித்ததுக்கு பிறகு இந்த சந்தனத்தை நீங்கள் சாப்பாடுகளை தின்பண்டங்களை கலந்து கொடுத்தால் அவர்கள் நாவடங்குவார்கள். என்னை கண்டவர்கள் என் குரல் கேட்டவர்கள் எல்லாம் நாவடங்கு வெட்டு வெட்டு கட்டு கட்டு எதிர்த்தவர் நாவை அடக்கு என்று சொல்லி உச்சரித்து நீங்கள் சந்தனத்தை எல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் என் முகம் கண்டவர் அல்லது என் சந்தனக்குறியை கண்டவர் எல்லாம் நாவடங்கவே என்று சொல்லி நீங்கள் அந்த சந்தனத்தை இட்டுக்கொண்டும் நீங்கள் நெற்றியில் இட்டுக்கொண்டு செல்லலாம். இவ்வாறு பல வழிகளில் பிரயோகங்கள் செய்யலாம். கவனமாக நீங்கள் உடல்கட்டு, திசைக்கட்டு என்பவற்றை செய்து கொண்டு செய்யுங்கள். மந்திரத்தை நன்றாக சித்தியாக்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல திராவிட முறை, கைகண்ட பிரயோகமாக இருந்த முறை. இனி நாங்கள் யந்திரத்தை பார்ப்போம். இதுதான் திராவிட முறையிலான உச்சிட்ட கணபதியின் நாவடக்கு யந்திரம். நீங்கள்
மேலுள்ள யந்திரம் ஆ ஐ நா என்று இருக்கிறது. அதற்குள் எதிரியின் பெயரை இட்டுக் கொள்ளலாம். அதாவது வெளியில் இட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த எழுத்துக்களுக்குள் அந்த பெயரை இடுவது நல்லது. இதை நீங்கள் சந்தனத்தில் எழுதிக் கொள்ள வேண்டும். நீங்கள் புதைப்பதாக இருந்தால் சந்தனக்கட்டையில் எழுதினால் சிறப்பு, அல்லது செப்பு தகட்டிலோ அல்லது ஓலையிலோ பனை ஓலையிலோ எழுதி நீங்கள் இதை அவரின் வீட்டில் நடமாடும் இடங்களில் புதைத்து விடுங்கள். சிறப்பான முறை. யந்திரத்தை கவனமாக பார்த்து எழுதிக் கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவும் உச்சிட்ட கணபதியாக இருக்கும். மந்திரம் படிக்க நீங்கள் விரும்பினால், சரியான முறையில் படிக்க விரும்பினால், குருவாக்கு, இந்த உச்சிட்ட கணபதிக்கு வாக்கு வாழை, வாக்கு மந்திரம், சித்தி மந்திரம் என்பதெல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் நீங்கள் படிக்க விரும்பினால் முன்னால் எனது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். முதலில் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்புங்கள். மந்திரம் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இனியோருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.